ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த இன்டீரியர், எக்ஸ்டீரியர்ல பார்த்தீங்கன்னா, கேரக்டர் வாக் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு பிரசன்ட் பண்ணோம்னா, இன்னும் கொஞ்சமே நெக்ஸ்ட் லெவல்ல பெட்டரான ஒரு ரிசல்ட் குடுக்கலாம் அப்படிங்கிறது. கேரக்டர் அப்படின்னாலே நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நம்மளால பண்ண முடியாதோ அப்படிங்கிறது. பட் அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்ப பண்றதுக்கு ஏஐ நெறையா வந்துருச்சு. அது எப்படி அப்படிங்கிறது சிம்பிளா நான் சொல்றேன். அத வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ வந்து ஜெனரேட் பண்ணும் ஏஐ கேரக்டர். நீங்க எது வேணாலும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். லியோனார்டோ அப்படிங்கிற அந்த ஏஐ வெப்சைட்குள்ள போயிட்டீங்கன்னா, லான்ச் ஆப் அப்படின்னு இருக்கும். லான்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுல வந்து நெறையா செக் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். இந்த செக் பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த ரியலிஸ்டிக்கா வேணும், இவ்வளோ கார்ட்டூன் வேணுமா, கார்ட்டூன் ரியலிஸ்டிக்னா ரியலிஸ்டிக் அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அத நம்ம எங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இமேஜ் அப்படின்னு இருக்குதுல்ல, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ செலக்ட் பண்ணுங்க. இமேஜுக்குள்ள இங்க வந்து மாடல் ப்ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள வந்தீங்கன்னா நெறையா இருக்கும். லெகசி, பிக்சர் இந்த மாரி கேரக்டர் டக்குனு இதுலேருந்து எடுத்தோம்னாலும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்ல. மாடல் அப்படிங்கும்போது ChatGPT இமேஜ் வேணுமா, இத வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபீனிக்ஸ் கிளிக் பண்ணேன்னா, ஃபீனிக்ஸ் கேரக்டர் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே வந்துரும். இப்போ வந்து லூசிட் ரியலிசம் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் தான் நம்ம டைப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் ப்ராம்ப்ட் வேணுமா, இல்ல வந்து நார்மல் ப்ராம்ப்ட் வேணுமா, நம்மளே டைப் பண்ணிக்கிறதா? நான் ப்ராம்ப்ட் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ராம்ப்ட் ஆன் அப்படிங்கிறத குடுத்துட்டு, அப்புறம் வந்து ஸ்டைல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. டைனாமிக்கா, ஸ்டாட்டிக்கா அப்படிங்க. நான் வந்து சினிமேட்டிக் அப்படிங்கிறத குடுத்துட்டு, ப்ராம்ப்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கே வந்து 150 பாயிண்ட் தான் குடுத்துருந்தாங்க. இதுல வந்து 126 தான் இருக்குது. இப்போ நான் லூசிட் ரியலிசம் யூஸ் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து 66 பாயிண்ட் வந்து போயிரும். ஓகேங்களா? அதுக்காக தான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த செக் பாயிண்ட் இந்த மாடல் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபீனிக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, 24 தான் உங்களுக்கு வரும். அதே ChatGPT போயிட்டீங்கன்னா 60 வருது. ஏன்னா, இதுல யூஸ் பண்ற ஒவ்வொன்னுமே பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டியான ஒரு இமேஜ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம எடுக்கிறது இமேஜ் ஜெனரேஷனுக்காக. அ இல்ல ஃப்ரீயாவும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்றேன். இப்போ ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டோம்னா, இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எ மேன் வேரிங் GREEN கிரீன் ஷர்ட் அப்படின்னு நான் குடுத்துட்டு ஜெனரேட் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரீன் ஷர்ட் வந்து கேரக்டர் கிடைச்சிருச்சு. பட் வந்து ஃபுல் போஸ் இல்ல. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, போஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் குடுத்துருக்கேன். சினிமேட்டிக் லைட்டோட குடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஃபுல் போஸ்ல வந்து அழகா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்றேன். இல்ல அப்படின்னாலும் கூட, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் கால் கட் ஆயிருக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அந்த 2 இமேஜுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிங் ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்ல போய்க்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா, வீடியோ ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போய்க்கங்க. 2 இமேஜ வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இன்டீரியர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் அப்லோட் இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்கனாலே போதும். ப்ராம்ப்ட் அதுல பார்த்தீங்கன்னா, எ மேன் வாக்கிங் ஸ்லோலி அப்படிங்கிற மாரி ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துட்டு, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்கட்டும். 5 செகண்ட்ஸ் அவுட்புட் ஒண்ணு. 20 காயின் வந்து ஜெனரேட் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுரும். பெர்ஃபெக்ட்டா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டீரியரோட மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆனா, ரெசல்யூஷன்ங்கிறது ரொம்பவுமே கம்மியா இருக்கும். அதே மாரி வாட்டர் மார்க் போட்டிருக்கு. பிரீமியம் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுவும் வந்து ரிமூவ் ஆயிரும். பட் இத தாண்டி நெறைய டெக்னிக் இருக்கு. அது எல்லாமே என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஃபார் அ மேன் இந்த போஸ்ட்ல குடுத்து ஓகே குடுத்துக்கிறேன். ChatGPT பார்த்தீங்கன்னா, எந்த மாரி கேரக்டர் குடுக்குது ஏஐ கேரக்டர் அப்படிங்கிறத, அந்த கேரக்டர நம்ம தூக்கிட்டு போய் நம்மளோட எக்ஸ்டீரியர்ல வைக்கும்போது இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ChatGPTல பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இந்த இமேஜ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேரக்டர வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட எக்ஸ்டீரியர் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா, எ மேன் வாக்கிங் ஸ்லோலி. நெகட்டிவ் ப்ராம்ப்ட் போடணும்னா போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஸ்டாண்டர்ட் தான். இதுல வந்து 5 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது 16:1 இருக்கட்டும். ஒரு அவுட்புட் இருந்தா போதும். 1க்கு மேல வேணும்னா நம்மளுக்கு வேணும். 20 காயின் தான் ஜெனரேட் குடுங்க. நீங்க கிரியேட் பண்ற இன்டீரியர், எக்ஸ்டீரியர்ல ஏஐ ஜெனரேட் பண்ண இமேஜ் மட்டுமே கிடையாது. உங்களோட இமேஜ எடுத்து நீங்க வாக் பண்ணிட்டு வர மாரியும் வந்து குடுக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இத தாண்டி ஏ டூ இசட் பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துரலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.